மசோதாவின் முக்கிய அம்சங்கள். பாரதிய நியாய சன்ஹிதா (BNS) IPC இலிருந்து பெரும்பாலான குற்றங்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இது சமூக சேவையை ஒரு தண்டனையாக சேர்க்கிறது. தேசத்துரோகம் இனி ஒரு குற்றமல்ல, மாறாக இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்களுக்கு ஒரு புதிய குற்றம் உள்ளது. BNS பயங்கரவாதத்தை ஒரு குற்றமாக சேர்க்கிறது. இது நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை அச்சுறுத்தும், பொது மக்களை அச்சுறுத்தும் அல்லது பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் செயலாக வரையறுக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் ஒரு குற்றமாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் குற்ற சிண்டிகேட் சார்பாக செய்யப்படும் சைபர் கிரைம் போன்ற குற்றங்கள் அடங்கும். சிறிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களும் இப்போது ஒரு குற்றமாகும். சாதி, மொழி அல்லது தனிப்பட்ட நம்பிக்கை போன்ற சில அடையாள குறிகளின் அடிப்படையில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட குழு